ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்தினுடைய 2ஆம் ஸ்கந்தம் 10வது அத்தியாயம். பாகவதமே எல்லா கேள்விக்கும் ஏற்புடைய விடை. அதுல இன்னைக்கு படிச்ச ஸ்லோகம் 10வது ஸ்லோகம். புருஷோ அந்தம் வினிர்வித்ய யதோசோச வினிர்கத ஆத்மனோயனம் அன்விச்சன் அபி சுசிக்ஷிச்சி. After separating the different universes, the gigantic universal form of the Lord Mahavishnu, which came out of the Kaushal ocean, the place of appearance for the first Purusha Avatara, enter into each of the separated universes, desiring to lie on the created transcendental water Garbhodaka. சரி, அப்போ இந்த அத்தியாயத்தில் நம்ம தொடர்ந்து இந்த பாகவதம் ஸ்ரீமத் பாகவத்துடைய 2ஆம் ஸ்கந்தம் 10வது அத்தியாயம். இந்த 10வது அத்தியாயம் சரி, ஸ்ரீமத் பாகவதமும் சரி, எல்லா குழப்பங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் தெளிவான ஒரு பதில் அளிக்கக்கூடியதா இருக்குங்கிறத பார்த்துட்டு வரோம். ஆரம்பத்திலிருந்து படைப்புனா என்னது, படைப்பு எப்படி நிகழுது, அப்புறம் அழிவு எப்படி ஏற்படுது, பிரபஞ்சங்கள் வெவ்வேறு கிரகங்கள் எப்படி படைக்கப்படுது, பகவானுடைய பல்வேறு கதைகள், அவருடைய அவதாரங்கள், அவற்றின் லீலைகள், அப்புறம் சரணாகதி, யாரை நம்ம சரணடைய வேண்டும், முக்தினா என்னது, இந்த மாதிரி மிக முக்கியமான 10 தலைப்புகள். இந்த 10 தலைப்புமே சமுதாயத்துல குழப்பம் இருக்கிறதா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த 10 தலைப்புலயுமே சமுதாயத்துல எப்பவுமே குழப்பம் இருந்துட்டே தான் இருக்கு. எப்படி படைக்கப்பட்டது, யார் படைக்கிறா, இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது, சர்க்கா விசர்க்கா ஸ்தானா ஓஷனா, ஒரு 10 பார்த்தோமே. ஒரு நிமிஷம். சர்க்கா விசர்க்கா போஷணம் உதய மன்வந்தர சர்க்கா விசர்க்கா ஸ்தானம் ஓஷனம் உதா மன்வந்தரா ஈசானுகதா நிரோதா முக்தி ஆஸ்ரயா. இந்த 10 விஷயம் சிருஷ்டிப்பு, அதை பற்றி எப்பவுமே குழப்பம் இருக்கு. திடீர்னு வந்துச்சா இல்ல இயற்கையாவே இருக்கா? ஒவ்வொருத்தரும் ஒரு ரீதியில அந்த சிருஷ்டிப்பை பத்தி பேசிட்டு இருக்காங்க, ஆராய்ச்சி பண்றாங்க. விஞ்ஞானிகள் சொந்த முயற்சியில் ஆராய்ச்சி பண்றாங்க, மனக்கற்பனையாளர்கள் கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாத்திகர்கள் அது ஏற்கனவே தானா வந்தது, கடவுள்லாம் படைக்கலன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல்வேறு தவறான கருத்துக்கள், குழப்பங்கள். அப்புறம் உபசிருஷ்டிப்பு, 2ஆம் சிருஷ்டிப்பை யார் செஞ்சா, அப்புறம் பல்வேறு கிரகங்கள் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றன, அப்புறம் பகவானுடைய பாதுகாப்பு, இந்த பிரபஞ்சத்தை யார் பாதுகாக்கிறா, உதகா ஷெல்டர், அப்புறம் பல்வேறு மனுக்கள், மன்வந்தரன்னா என்னது, இந்த மனுக்கள்ங்கிறவங்க யாரு, அவங்க எப்படி செயல்படுறாங்க, அப்புறம் பகவானுடைய பல்வேறு லீலைகள், அதை பற்றிய சரித்திரம், அப்புறம் பிரளயம், அழிவு, அப்புறம் முக்தி, அப்புறம் ஆஸ்ரயா சரணடைதல். யார சரணடையணும், எதுக்காக சரணடையணும், ஏன் சரணடையணும், இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஸ்ரீமத் பாகவதம் ஒரு தலைப்புக்கும் அடுத்தடுத்து பதில் சொல்லிட்டே வருது. இது ஒரு ஸ்கந்தமும், பாகவதம் மொத்தம் 12 ஸ்கந்தம் இருக்கு.
12 ஸ்கந்தம் 18,000 ஸ்லோகம். இந்த 18,000 ஸ்லோகத்திலையும் இந்த 12 ஸ்கந்தத்திலையும் ஒன்னொன்னு ஒரு ஸ்கந்தத்துல விவரிச்சு சொல்லியிருக்காங்க. 3ஆம் ஸ்கந்தத்துல படைப்பு, 4ஆம் ஸ்கந்தத்துல உபசிஷ்டி, 5ஆம் ஸ்கந்தத்துல பல்வேறு கிரக அமைப்புகள், அப்புறம் 6ஆம் ஸ்கந்தத்துல எப்படி பகவான் எல்லாத்தையும் பராமரிக்கிறாரு, பாதுகாப்புறவரா இருக்கிறாரு. பின்பு அதுக்கப்புறம் மனுக்களுடைய கால அளவு, அப்புறம் கிருஷ்ணருடைய கதைகள், லீலைகள், பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், அப்புறம் பிரளயத்தை பற்றி, அப்புறம் முக்தி, சரணடைதல், ஆශ්‍රயா, ஸோ இதெல்லாமே பாகவதம் முழுவதுமே விவரமா சொல்லியிருக்காங்க. அதனாலதான் ஸ்ரீமத் பாகவதம் இந்த யுகத்துக்கான புராணம். எல்லா வேதங்களையும் எடுத்து சாரமா கொடுங்க அப்படின்னு சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமிகிட்ட கேட்க, அவரும் அவ்வாறே சுகதே கோசாமி பரிஷித் மகாராஜாவுக்கு சொன்ன விஷயங்களை அப்படியே சொல்லிட்டார். இதுதான் பரம்பரா. அப்ப கலியுக மக்கள் வேதங்களை படித்து புரிந்து கொள்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அது மட்டும் இல்ல, வேதங்கள்ல பல்வேறு விஷயங்களை வியாசர் பேசினாரு. ஆனா இந்த முக்கியமான விஷயங்கள்லாம் அவர் நேரடியா பேசல. வேதத்துல படிச்சா பிரம்மத்தை பத்தி சொல்லியிருக்கோம், பரமாத்மா பத்தி சொல்லியிருக்கோம், பல்வேறு தேவதை வழிபாடுகளை பத்தி சொல்லியிருக்கு. இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா மக்களை மேலும் குழப்பத்துல ஆழ்த்துற மாதிரி, அவங்களுக்கே என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே குழப்பத்துல இருக்காங்க. இப்ப நான் எந்த தேவதையை வழிபடுவேன், இந்த படைப்பினுடைய கர்த்தா யாரு, பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு தெளிவான விளக்கம் வேணும். அப்ப வேதங்கள் எல்லாம் தொகுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வியாசரே என்ன பண்ணிட்டாரு, அவரே ஒரு மனநிறைவு இல்லாம இருக்காரு. அப்புறம் அவர் ஒரு தெளிவான மனநிலையில கொடுத்ததான் ஸ்ரீமத் பாகவதம். வேதாந்த சூத்திரத்துக்கு வியாசரே நேரடியா அருளிய விளக்க உரை. அனைத்து வேதங்களின் சாரம். நிகம கல்பதரோர் கலிதம் பலம் துவமுகா சுகமுகா திருவசம்யதம் பிபத பாகவதம் ரசமாலை. பாகவதம் எல்லா வேதங்களின் சாரமா இருக்கு. அதனால இந்த பாகவதத்துல படைப்பு பற்றிய ரகசியம், படைப்பு எப்படி நிகழுது, படைப்புக்கு தேவையான 24 மூலக்கூறுகள், பிரதானா அல்லது மகத்தத்துவம். மகத்தத்துவம் 24 மூலக்கூறுகளை உள்ளடக்கியது. 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 செயல்புலன்கள், 5 அறிவு நுகரும் பொருட்கள், அப்புறம் பஞ்சமகாபூதம், அதுக்கப்புறம் மனம், புத்தி, அகங்காரம், ஜடையர்க்கின் 3 குணங்கள், இதெல்லாம் சேர்ந்து 24 மூலக்கூறுகள். இதனை பிரித்து ஆராய்ந்து அறிவதுதான் சாங்கிய யோகம். சாங்கியா அப்படின்னா எண்ணிக்கை, கவுண்டிங். சாங்கியம்னா எண்ணிக்கை. இந்த 24 மூலக்கூறுகள் எப்படி இயங்குது, அப்புறம் ஆத்மா பற்றிய இந்த 24 மூலக்கூறுகள் எப்படி இயங்குது, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இதனுடைய வேர் என்ன, இந்த 24 மூலக்கூறுடைய வேர் இது எங்க இருந்து தோன்றுச்சு, யார் இதை தோற்றுவிச்சாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு வந்தா அது பகவான் இருந்து தான் வந்தது. பகவான் தான் இந்த சிருஷ்டிப்புக்கு முதல் சிருஷ்டிப்பு. சர்க்கா முதல் சிருஷ்டிப்பு அவர் தான் செய்யறாரு. அவர் தன்னுடைய பௌதிக சக்தி மூலமா இந்த 24 மூலக்கூறுகளை உருவாக்குறார். அதுக்கப்புறம் அவரு இந்த 24 மூலக்கூறுகளை கொண்டு எண்ணற்ற அண்டங்கள் அவருடைய உடல்ல இருந்து எண்ணற்ற அண்டங்கள் வருது. காரண உதகசாய் விஷ்ணு, காரண கடலில் பள்ளி கொண்டிருக்கிற காரண உதகசாய், அவர் தான் மகாவிஷ்ணு. இங்க சொல்லியிருக்கு, இந்த ஸ்லோகத்துல அழகா சொன்னாங்க. என்ன பண்ணாரு அவரு, ஆஃப்டர் செப்பரேட்டிங் த டிஃபரெண்ட் யூனிவர்சஸ், த ஜைஜாண்டிக் யூனிவர்சல் ஃபார்ம் ஆஃப் த லார்ட், ஜைஜாண்டிக் யூனிவர்சல் ஃபார்ம் மகாவிஷ்ணு, அவர் பிரம்மாண்டமான உருவமுடையவர். அவருடைய உடல்ல இருந்து எண்ணற்ற பிரபஞ்சங்கள் வருது அப்படின்னு சொன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கு. சோப்பு நுர விடுற மாதிரி இந்த குழந்தைங்க எல்லாம் எக்ஸிபிஷன்ல சோப்பு முட்டாயை வாங்கி நுர விடுவாங்க. இந்த சின்ன பாட்டில்ல சோப் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும். அதை வச்சு எடுத்து எடுத்து ஊன்னு விட்டா பபுள்ஸா போகும். நீங்க எல்லாம் பார்த்துங்க, குழந்தைங்க எல்லாம் வீட்டுல விளையாடி இருப்பாங்க. நீலமாட்ட பாட்டிலு, சின்ன பாட்டில ஃபுல்லா நிறைய சோப்பா இருக்கும்ல, அதுல ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை அந்த தண்ணியில விட்டு எடுத்து குழந்தை வாயில வச்சு ஊதுச்சுன்னா அப்படியே மொட்டு மொட்டா பபுள்ஸா குமிழிகளா வருது. அந்த மாதிரி மகாவிஷ்ணுவோட ரோம கூபத்திலிருந்து எண்ணற்ற அண்டங்கள். ஏகா நவா ஜலே பஜதிஸ்ம யோகா நித்ரம் அனந்த ஜகதண்ட சரோம கூபா.
ஆதார சக்தி மவலம் பரம் சமூர்த்திம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அவருடைய அண்ட ரோம கூபத்திலிருந்து எண்ணற்ற அண்டங்கள் வருது. இந்த அண்டங்கள் எல்லாம் செப்பரேட் பண்றாரு, பிரிக்கிறார் அவர். பிரம்மாண்டங்கள், எண்ணற்ற பிரம்மாண்டங்கள். பகவான் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கணும்னு முடிவு செஞ்ச உடனே, எப்போ கிருஷ்ண பகவான் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கணும்னு முடிவு செஞ்சுட்டாரோ அப்பவே அவர் வந்து தன்னை பல்வேறு விதங்களை விஸ்தாரம் செய்யறார். அப்படிதான் முதல் புருஷாவதாரம். அந்த புருஷாவதாரங்கள்ல 3 பேர்ல முதல்ல வந்து 3 புருஷாவதாரம். காரண உதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, சீரோதக சாய் விஷ்ணு. காரண கடலில் பள்ளி கொண்டிருக்கிற காரணோதக சாய் விஷ்ணு. நீங்க அவருக்கு பாத்தீங்கன்னா ஆதிசேஷனும் இருக்க மாட்டாங்க, லட்சுமி தேவி இருக்க மாட்டாங்க. அவர் சுற்றி எண்ணற்ற பிரபஞ்சங்கள் தான் மிதந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி காரண ஜலம், காரண கடல், காரணவா ஜலே. இந்த காரண ஜலம், இந்த காரண கடல் இது எங்கிருந்து வந்தது? அவருடைய உடல்ல இருந்து அவருடைய உடல்ல இருந்து வருகிற வேர்வை துளி. மகாவிஷ்ணு உடல்ல இருந்து வருகிற ஜலமானது காரண கடல். அந்த காரண கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற காரண உதக சாய் விஷ்ணு. அவர்தான் மகாவிஷ்ணு. அவர் வந்து என்ன பண்றாரு? எண்ணற்ற பிரபஞ்சங்களை உண்டு பண்றார். தன்னுடைய உடல்ல இருந்து ரோம கூபத்திலிருந்து இப்படி இந்த ஒரு மயிர் ஒரு ரோமத்தை இப்படி பிடிச்சு இழுத்தா ஒரு டாட் வரும். அந்த டாட்ல இருந்து சோப்பு முட்டை மாதிரி, குழந்தைங்க போடுற சோப்பு முட்டை மாதிரி நிறைய அண்டங்கள் வருது. அதான் முட்டை, சோப்பு முட்டை இப்படி உருண்டையா இருக்கும். அது மாதிரி அண்டம், பிரம்மாண்டம், எண்ணற்ற பிரம்மாண்டங்கள். ஆஃப்டர் செப்பரேட்டிங் த டிஃபரெண்ட் யூனிவர்சஸ், எண்ணற்ற பிரம்மாண்ட பிரபஞ்சங்களை பண்ணிட்டு அந்த பயங்கர பிரம்மாண்டமான உடல்ல இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு என்ன பண்றாரு? அவர் காரண கடல்ல பள்ளி கொண்டிருக்காரு. அந்த காரண கடல்ல இருந்து அந்த ஒரு உடல்ல இருந்து எண்ணற்ற பிரபஞ்சங்கள் வருது. த பிளேஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் புருஷாவதார். அவர் காரண கடல்ல தான் தோன்றினார். அவர் என்ன பண்றாரு? அந்த ஓரொரு அண்டத்துக்குள்ளேயும் நுழையிறார். அண்டாந்தரஸ்து பரமானுசயாந்தரஸ்தம். ஓரொரு அண்டத்துக்குள்ளேயும் நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் அது அண்டங்களை இயங்குது. மகாவிஷ்ணு வந்து ஓரொரு அண்டத்துக்குள்ளேயும் நுழையிறார். அந்த அண்டத்துக்குள்ள நுழைஞ்சு என்ன பண்றாரு? அங்க கர்ப்ப கடல் இருக்கு. ஓரொரு அண்டத்துக்கும் ஒரு கர்ப்ப கடல் இருக்கு. Each enter into the each of the separate universes, desiring to live on the created transcendental water of Garbhodaka. Garbha Utaka. So Garbhodaka கடல் இதெல்லாம் இந்த பூமியிலேயே இல்ல. நம்ம பூமியில பார்க்கிறதுல ஒரே கடல் தான், உப்பு கடல். அந்த பக்கம் போனா அட்லாண்டிக் கடல், இந்த பக்கம் போனா பசிபிக் கடல், அப்புறம் வந்து இந்திய பெருங்கடல், அரபிக் கடல், வங்காளக்கடல். இதெல்லாம் ஒரே ஜலம் தான், வேற வேற பேர்ல இருக்கு. இந்த பூகோளம் முழுவதுமே 4ல் 3 பங்கு நீரால் சூழப்பட்டிருக்கு. 4ல 3 பாகம் தண்ணியில சுத்தி இருக்கு. அப்ப இது வந்து இந்த பூமியில இருக்கிற கடல். இப்ப நம்ம பேசுற காரண கடலும் கர்ப்ப கடலும் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்புறம் அந்த பக்கம் இருக்கு. இந்த பிரபஞ்சத்துக்கு வெளியில. அப்ப காரண கடலும் கர்ப்ப கடலும் இந்த பூமிக்குள்ள இல்ல. ஏன்னா இந்த பூமியே ஒரு கோளம் தான். அந்த மாதிரி 14 லோகம், அது ஒரு பிரம்மாண்டம். இந்த மாதிரி 14 லோகம் ஒரு பிரம்மாண்டம். இந்த பிரம்மாண்டம் எல்லாம் எங்க மிதக்குது? காரண கடல்ல மிதக்குது. காரண கடல்ல மகாவிஷ்ணு தோன்றினார் இல்லையா? அவர்ட்ட தான் இந்த பிரம்மாண்டங்கள்லாம் வந்தது. அதுக்கப்புறம் அது ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள அவர் நுழையும் போது அந்த பிரம்மாண்டத்துக்குள்ள ஒரு கர்ப்ப கடல். அந்த கர்ப்ப கடல்ல இருக்கிறவர் கார்போதக சாய் விஷ்ணு. அவருடைய நாபியில தாமரை தண்டு, அந்த தாமரை தண்டுக்கு மேல பிரம்மா. அப்புறம் ஆதிசேஷனுடைய பாம்பு படுக்கை. சோ கர்ப்போசாய் விஷ்ணுவுக்கு தான் ஆதிசேஷன் மேல உள்ள ஆதிசேஷனுடைய பாம்பு படுக்கை, தாமரை தண்டு, பிரம்மா. அதான் கர்ப்போதகா. ஹிரண்ய கர்ப்பா. பிரம்மா வந்து பகவான்ட்டு நேரடியா தோன்றினார். அதனால ஹிரண்ய கர்ப்பர். சரி, என்னாச்சு? அப்போ கர்ப்போசாய் விஷ்ணுவுக்கு ஆதிசேஷன் உண்டு, லட்சுமி தேவியும் பாதத்துல உண்டு, தாமரை தண்டு வயிற்றுல உண்டு, அதுக்கு மேல தாமரை பூ, அதுக்கு மேல பிரம்மா உட்கார்ந்திருக்கார். இப்படி அந்தாந்தரஸ்து பரமானுசயாந்தரஸ்தம் ஓரொரு அண்டத்துக்குள்ளே நுழைஞ்சு ஓரொரு அண்டத்துக்கு ஒரு கர்ப்ப கடல். ஓரொரு அண்டத்திலும் 14 லோகம். அதாவது இது கொஞ்சம் குழப்பறமா இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கணும். கர்ப்போசாய் விஷ்ணுவோட எண்ணற்ற அண்டம் வருது. கர்ப்ப கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற கர்ப்போசாய் விஷ்ணு. அவர்கிட்ட இருந்து எண்ணற்ற அண்டங்கள் வருது. அவர் ஓரொரு அண்டத்துக்குள்ளே அவரே நுழையிறார். அதுக்கப்புறம் அந்த ஒரு அண்டத்துக்குள்ள 14 லோகம். இது ஒரு சாம்பிள் மாதிரி.
இப்போ ஒரு அண்டத்தை மட்டும் சாம்பிளா எடுத்துக்கிட்டா அதுல ஈரேழு 14 லோகம். அதுல கர்ப்பக்கடல். அந்த கர்ப்பக்கடல் மேல மகா கார்போஷா விஷ்ணு பள்ளி கொண்டிருக்கார். அவருடைய தாமரை தண்டுல தான் இந்த ஈரேழு 14 லோகம் இருக்கு. அதாவது கார்போஷா விஷ்ணுவுடைய நாபிலிருந்து வரக்கூடிய தாமரை தண்டுல ஈரேழு 14 லோகம். அந்த ஈரேழு 14 லோகம் எங்க இருக்குது? பிரம்மாவுடைய தாமரை தண்டு. அந்த கார்போஷா விஷ்ணுவுடைய தாமரை தண்டுல இருக்கு. அந்த தாமரை தண்டு பகவான் விஷ்ணுவோட பத்மநாபன். பத்மநாபனுடைய விஷ்ணுவுடைய நாபில கனெக்ட் ஆகுது. அவர் எங்க பள்ளி கொண்டிருக்காரு? காரண கடல்ல பள்ளி கொண்டிருக்காரு. இந்த மாதிரி ஓரொரு அண்டத்துக்கும் ஒரு காரண கடல். ஓரொரு அண்டத்துக்கு ஒரு காரண கடல். அந்த காரண கடல்ல கா 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 காரணோதசாய விஷ்ணு பள்ளி கொண்டிருக்கிறாரு. அவருடைய நாபியில இருந்து தாமரை தண்டு, அதுல ஈரேழு 14 லோகம். அதுல ஒரு லோகம் தான் பூலோகம். நம்ம உட்கார்ந்திருக்கு. அது அதுல ஒரு லோகம் பூலோகம். இப்படி கார்போதசா விஷ்ணு அவர் தான் வந்து பிரம்மாவை சிருஷ்டிக்கிறார். அவர்ட்ட இருந்தா பிரம்மா தோன்றுறாரு அப்படிங்கிறது இங்க சொல்லியிருக்கு. அப்ப இந்த புரோபாத் பொருள் வரியில ரொம்ப அழகா சொல்றாரு. இப்படி பல்வேறு உயிர்வாளிகளையும் பரமாத்மா பற்றி அவங்களுடைய தனித்தன்மை பற்றி சொல்லிட்டு, பகவான் எப்படி இந்த பிரபஞ்சங்களை சிருஷ்டிக்கிறாரு, அவர் எப்படி பக்தி தொண்டால மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதையும் இங்க பொருள் உரையில பிரபா வர்ணிக்கிறார். பெரிய பொற்பட்டு இது. எப்படி கிருஷ்ணா வந்து சிருஷ்டிக்கிறாரு, தன் கடைக்கண் பார்வையை செலுத்தியே இந்த பிரபஞ்சத்தை கருவுற செய்தர்றார். மயா தக்ஷேன பிரகிருதி சூயதே சராச்சரம். அவர் கிளான்ஸ் அப்படி ஓரக்கண்ணால பார்க்கும்போதே இந்த பிரபஞ்சம் இயங்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அவர் தான் அந்த விஸ்வாத்மன், இந்த அகிலத்தோட ஆத்மா, பரமாத்மா. எப்படி ஆத்மா இந்த உடல்ல வந்தோடனே இந்த உடம்பு இயங்க ஆரம்பிக்குது. இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் ஒரு உடம்பு இருக்கு. இந்த உடம்பு எப்படி இப்ப இயங்குது? ஆத்மா இந்த உடல்ல வந்ததுனால இயங்குது. ஆத்மா இந்த உடலை விட்டு போனோனே இயக்கம் நின்னு போயிருது. அதே போல தான் பிரபஞ்சம்ங்கிறது எப்படி இயங்குது? பரமாத்மாவுடைய சம்மதத்தினால இயங்குது. பரமாத்மாட்ட இருந்து பிரிஞ்ச உடனே பிரபஞ்சம் பரமாத்மா தன் செயல வித்ட்ரா பண்ண உடனே பிரபஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிரும். அப்போ பிரபஞ்ச இயக்கம் பகவான் தான் அந்த பிரபஞ்சத்தை இயக்குறாரு. அவர் வந்து ஒரு ஆப்பரேட்டர் மாரி. தேவைப்பட்டா ஸ்விட்ச் ஆன் பண்ணுவாரு, தேவைப்பட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுவாரு. அவர் எப்ப ஆன் பண்ணா, எப்ப ஆஃப் பண்ணணும் அது அவர் கையில தான் இருக்கு. சாவி ஸ்விட்ச் வந்து அவர் கையில தான் இருக்கு. அவர் தேவைப்படும்போது ஆன் பண்ணுவாரு, தேவைப்படும்போது ஆஃப் பண்ணுவாரு. அவர் படைக்கிறாரு, எல்லாம் அவரே மெயின்டெயின் பண்றாரு. அதுக்கப்புறம் அவருக்குள்ளயே எல்லாம் ஒடுங்கிடுது. எல்லாம் அவருக்குள்ளயே ஒடுங்கிருது. அதனால அவர் தான் ஆதி மூலம். பகவான் மகாவிஷ்ணு தான் ஆதி மூலம். கிருஷ்ணர் தான் ஆதி புருஷன். கோவிந்தம் ஆதி புருஷன். ஆனா மக்கள் சில நேரம் என்ன நெனச்சுக்கிறாங்க, கணபதிய வந்து ஆதி மூலம்னு நெனச்சுக்கிறாங்க. விநாயகர் தான் ஆதி மூலம். ஆனா விநாயகர் ஆதி மூலம் அல்ல. சரி இன்னைக்கு என்ன ஃபங்ஷனு? இன்னைக்கு எல்லார் வீட்லயும் கொழுக்கட்டை பண்ணீங்களா? என்ன ஃபங்ஷன் இன்னைக்கு? இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. சதுர்த்தினா 4வது நாள். சதுர்த்தி அப்படின்னு 4. பிரதமை 1ஆம் நாள், திதியை 2ஆம் நாள், திரதியை 3ஆம் நாள், சதுர்த்தி 4, பஞ்சமி 5வது நாள், சஷ்டி 6வது நாள், சப்தமி 7ஆம் நாள், அஷ்டமி 8ஆம் நாள், நவமி 9வது நாள், தசமி 10வது நாள், ஏகாதசி 11ஆம் நாள், துவாதசி 12ஆம் நாள், சதுர்தசி திரையோதசி 13ஆம் நாள், சதுர்தசி 14ஆம் நாள். அப்புறம் அமாவாசை, பௌர்ணமி. இப்படி வளர்பிறை, தேய்பிறை. அப்ப சதுர்த்தினா 4வது நாள். கணேஷ் சதுர்த்தினா கணபதி தோன்றிய இந்த 4வது திதி. 4ஆம் திதி. இந்த திதி சதுர்த்தி திதி அன்னைக்கு கணபதி தோன்றினார். சோ கணபதி யாரு? அவர் ஏன் தோன்றினாரு? அவருக்கு பகவானுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அது குறித்து அவரை குறித்து புராணங்கள் என்ன சொல்லுது? இதெல்லாம் ரொம்ப அவசியமான பாடம். நெறைய பேர் கணபதிய வழிபடுறாங்க. ஆனா ஏன் வழிபடுறாங்க? பதில் தெரிஞ்சும் கை தூக்குங்க. எதுக்கு எல்லாரும் கணபதிட்ட போறாங்க? கஜானனனே கணாதிபனே. யார்ட்ட போறாங்க கஜானன்? கணபதிக்கு நெறைய பேர் இருக்கு. விநாயக, விநாயகா, கணேஷா, அப்புறம் ஹேரம்பா, லம்போதரா, ஏகதந்தா, வக்கதுருண்டா, கஜானனா, கணாதிபனே. அ ஏன் இவ்வளோ பேர் அவருக்கு? நெறைய ஒரு ஒரு பேருக்கு அர்த்தம் இருக்கு. சரி ஏன் கணபதிட்ட போறாங்க மக்கள்லாம்? விமலா மாதாஜி. வினைகளை தீர்க்கும் விக்னேஸ்வரன் சொல்லிட்டு அவர்கிட்ட போறாங்க பிரபு. இன்னொன்னு வந்து அவர் தான் விநாயகனே வினை தீர்ப்பவனே அப்படின்னு பாடுனாங்க இல்லையா? விநாயகன் என்றால் ஆமா வினையை பிரபு. தீர்ப்பவர். ஆக்சுவலி மக்களுக்கு தெரியாது.
விநாயகர் வினையை கொடுக்கவும் செய்வார், வினையை தீர்க்கவும் செய்வார். வினையை கொடுப்பவரும் அவர்தான், வினையை தீர்ப்பவரும் அவர்தான். அந்த விநாயகர் ஏன் மக்கள் வழிபடுறாங்க? ஸ்ரீலலிதா மாதாஜி. எந்த எந்த தொழில் செய்தாலும், என்ன பூஜை பண்ணாலும் முதல்ல விநாயகரை வழிபடுவாங்க. நீங்க நெறைய இந்துக்களுடைய கடைகள்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோல விநாயகர் இருப்பாரு. லட்சுமி தேவி இருப்பாங்க. பெருமாள் திருப்பதி பாலாஜி இருப்பாரு. விநாயகர் இருப்பாரு. முருகர், சரஸ்வதி. ஒரு 5, 6 பேருடைய ஃபோட்டோ ஒரே இதுல ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. எல்லா கடைகள்ல, வீடுகள்ல வச்சிருப்பாங்க. ஒரே ஃப்ரேம்ல நாங்க சின்ன வயசுல எங்க வீட்டு பூஜை அறையில பார்த்துருக்கோம். ஒரே ஃப்ரேம்க்குள்ள திருப்பதி பாலாஜி, அப்புறம் வந்து விநாயகரு, சரஸ்வதி, லட்சுமி, அப்புறம் முருகப்பெருமான். 5 பேரும் ஒரே ஃப்ரேம்ல வச்சிருப்பாங்க. ரைட்? ஆ. ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ். நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்மளுக்கு குருங்கிறது அவசியம். அதனால குருன்னு தெரியாதவங்களுக்காக விநாயகரை வந்து முதல்ல ஒரு குருவா வச்சு செயல்படுறாங்க. ஆ. பிள்ளையார் சுழி போட்டு எதனையும் தொடங்கு அப்படின்னு நம்ம ஊர்ல பாட்டெல்லாம் போட்டுருவோம். நம்ம ஊர்ல வந்து பாட்டு போடும்போது பிள்ளையார் சுழி போட்டு எல்லாத்தையும் எழுதும்போது கூட மேல ஒரு இது போடுவாங்க. பிள்ளையார் சுழி போடுவாங்க. அப்புறம் எங்க வீட்ல எல்லாம் பார்த்துருக்கேன். பக்ஷணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார வந்து புடி வைப்பாங்க. ஒரு சின்னதா எடுத்து இப்போ ஒரு முறுக்கு செய்றாங்க, இல்ல ஒரு சீடை பண்றாங்கன்னா, அந்த மாவுல ஒரு சின்னதா பிள்ளையார பிடிச்சு வைப்பாங்க. பிள்ளையார பிடிச்சு வச்சுட்டு தொடங்குறது. அந்த செயல் வந்து தடைபடக்கூடாது. எந்த தொழிலோ, எந்த ஒரு இது செஞ்சாலும் தடைபடக்கூடாது என்று தடைகளை விலக்க வேண்டும் என்று விநாயகரை வழிபடுறாங்க. வினயங்களை கொடுக்கவும் செய்வார், வினயங்களை தடுக்கவும் செய்வார். ஸோ விநாயகரை வழிபடுறாங்க. நெறைய புராணங்கள்ல விநாயகர் பற்றி சொல்லியிருக்கு. ஆனா என்ன மக்களுக்கு என்னன்னா, இந்த விநாயகர் எங்கிருந்து சக்தி வருதுன்னு தெரியல. சரி விநாயகர் எப்படி விடயங்கள கொடுக்கிறாரு, தடுக்கிறாரு. விநாயகருக்கு எங்கிருந்து சக்தி வருது? அதுதான் பிரம்ம சமீதியில பிரம்மா சொல்றார். "யத் பாத பல்லவ யுகம் விநிதாய கும்பா, வந்தே பிரணாம சமயேசி கணாதிராஜா, விக்னா வினந்து மலமஸ்ய ஜகத்ரயஸ்ய, கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி." யத் பாத பல்லவ அவர் வந்து தன் தும்பிக்கையால கஜானன் ஆனை முகத்தவன். ஆனை முகத்தனை ம், ஞான கொழுந்தினை ஸ்கூல்ல பாடுவாங்க. 5 கரத்தனை ஆனை முகத்தனை அப்படின்னு ஒரு பாட்டு மறந்து போச்சு. அந்த ஆனை முகத்த தும்பிக்கை இருக்கு இல்லையா? யானைக்கு ஒரு தும்பிக்கை இருக்கு. அந்த விநாயகருக்கு ஒரு தும்பிக்கை. அந்த தும்பிக்கையால என்ன பண்றாராம்? எத் பாத பல்லவிகம் வினிதாய கும்பா. தனது தும்பிக்கையால விநாயகர் எப்பொழுதும் பகவானுடைய தாமரை பாதங்களை பற்றிக் கொண்டிருக்கிறார். வழிபடுகிறார். எத் பாத பல்லயுகம் வினிதாய தந்தே பிரணாம சமேச கணாதிராஜா. கணாதிராஜான்னா கஜானனன். அதாவது கணபதி அப்படின்னா யானைகளின் அரசன். கஜேந்திரா. கஜேந்திரன் மாரி கணபதி. சோ கணங்களின் அரசன். இன்னொரு கணங்கள். சிவகணங்களுக்கெல்லாம் ராஜா. சிவபெருமானுக்கு நிறைய கணங்கள், சிவகணங்கள் உண்டு. அவருடைய அடியார் சேவகர்கள். அந்த சிவனுடைய சேவகர்களுக்கெல்லாம் ராஜா அவர். கணாதிராஜன். கணானனன். ஹெட் ஆஃப் த எலிபென்ட், ஹெட் ஆஃப் த கணாஸ். எல்லா கணங்களுக்கும் அவரு நாயகனா இருக்கார். ஹெட்டா இருக்கார். சோ என்ன பண்றாரு இவரு? யத் பாத பல்லயுகம் வினிதாய கும்ப தொந்தே பிரணாம சமேச கணாதிராஜா. அவர் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை தும்பிக்கையில தாங்கிட்டு இருக்காரு. அதுல தான் அவருக்கு எனர்ஜி கிடைக்குது. எப்படி நம்ம செல்போனை சார்ஜ் போடுறோம் இல்லையா? செல்போனை வந்து கொண்டு போய் பிளக் பண்ண உடனே போன் சார்ஜ் ஏறுது. அந்த மாதிரி விநாயகருக்கு எங்க இருந்து சார்ஜ் வருது? விநாயகர் எப்படி நம்ம தன்னை சார்ஜ் படுத்திக்கிறாரு? பகவானுடைய தாமரை பாதத்தை பகவானுடைய தாமரை பாதத்தை பற்றிக் கொள்கிறார். அப்படிதான் பிரம்ம சங்கீதியில பிரம்மதேவர் ஓரொரு தேவர்களை பற்றியும் சொல்லியிருக்கார். பிரம்ம சங்கீதை வந்து வைஷ்ணவருக்கு ரொம்ப முக்கியமான கிரந்தம். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய தென்னிந்தியா யாத்திரையின் போது 2 முக்கியமான புஸ்தகங்களை சிபாரிசு பண்றாரு வைஷ்ணவர்களுக்கு. அவர் தென்னிந்தியா யாத்திரை வந்தபோது சைத்தன்ய மகாபிரபு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக தென்னிந்தியா யாத்திரை வந்தபோது 2 புஸ்தகத்தை வந்து எடுத்துக்கொண்டார்.
ஒன்று வந்து பிரம்ம சங்கீதை, இன்னொன்று வந்து கிருஷ்ண கருணாமிர்தம். வில்வமங்கல் தாக்கூர் எழுதிய கிருஷ்ண கருணாமிர்தம். அப்புறம் பிரம்மதேவர் பாடிய பிரம்ம சங்கீதா. அது வந்து திருவட்டாறுங்கிற திவ்ய தேசம். நாகர்கோயில்ல இருந்து திருவனந்தபுரம் போற வழியில இருக்கு திருவட்டாறுங்கிற திவ்ய தேசம். அந்த திருவட்டாறுல தான் பிராமணர்கள்லாம் பிரம்ம சங்கீதையை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிரம்ம சங்கீதையுடைய 5வது அத்தியாயம். அத வந்து சைதன்ய மகாபிரபு கேட்டோனே இவ்வளவு முக்கியமான ஒரு கிரந்தம். இதுல வந்து பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், அந்த அவதாரத்துடைய அவதாரங்கள், அதோடைய நோக்கம் என்ன? தேவர்கள் யாரு? அவங்களுடைய நோக்கம் என்ன? அவங்க எப்படி பகவானுடைய சேவகர்களா இருக்காங்க? எல்லாமே அந்த 5ஆம் அத்தியாயத்துல விவரமா சொன்னனால, சைதன்ய மகாபிரபு தன்னுடைய கரங்களாலே எழுதிக்கிட்டார். ஒரு ஓலைச்சுவடி எடுத்து, தன்னுடைய கரங்களாலே அந்த பிரம்ம சமிதி எழுதி வந்து, அவர் யாத்திரை முடிஞ்சு ஜெகநாத பூரி வந்தோனே வைஷ்ணவர்ட்ட எல்லாம் குடுத்து, இந்த புஸ்தகத்த நீங்க எல்லாரும் வாசிங்க. ரொம்ப முக்கியமான கிரந்தம் வைணவர்களுக்கு. ஏன்னா தேவர்கள்லாம் யாரு? அவங்களுடைய பொசிஷன் என்ன? பகவானுடைய நிலை என்ன? அதெல்லாம் வந்து பிரம்ம சமிதியில சொல்லியிருக்கு. இப்பவே பாருங்க இந்த இந்த வகுப்பிலேயே நம்ம 3 ஸ்லோகம் பிரம்ம சமிதியிலிருந்து படிச்சுட்டோம். எக்கார்ணவா ஜலே பசிஸ்ம யோகா அது பிரம்ம சமிதியில. கார்ணவசாய் விஷ்ணு பற்றி. அப்புறம் அண்டாந்தரஸ்து பரமாணு ஜெயாந்தர் கர்ப்பவசாய் விஷ்ணு ஓரொரு அண்டத்துக்குள்ளேயும் நுழையிறாரு. எட்பாத பல்லவியுகம் விடிதாய கும்ப. மகாதேவ கணபதி வந்து பகவானுடைய தாமரை பார்த்து எப்பவும் தன் தும்பிக்கையால தாங்கி இருக்கிறாரு. இப்படிதான் ஓரொரு தேவரை பற்றி. மகாதேவர், பார்வதி எல்லார பற்றியும் இருக்கு பிரம்ம சங்கீதையில. சரி. அப்போ விநாயகர் விநாயகர் வினயங்களை கொடுக்கவும் செய்வார், வினயங்களை தடுக்கவும் செய்வார். பொதுவா புராண கோயில்கள்ல விநாயகருக்குன்னு தனியா சந்நிதி கிடையாது. இந்தியால ரொம்ப பழமை வாய்ந்த கோயில்கள் நெறைய இருக்கு. அதுல பார்த்தா மகாதேவருக்கு நெறைய கோயில்கள் இருக்கும். அப்புறம் மகாவிஷ்ணு, பகவானுக்கு நெறைய கோயில்கள் இருக்கும். முருகர், கணபதி, பார்வதி இவங்களுக்கெல்லாம் உபசந்நிதி. அந்த கோயிலுக்குள்ளேயே சந்நிதி இருக்கும். சிவபெருமான் சந்நிதி இருக்கும், தாயார் சந்நிதி இருக்கும், கணபதியோட சந்நிதி இருக்கும், சுப்பிரமணியரோட சந்நிதி இருக்கும். அதே மாரி தான் பெருமாளுடைய சந்நிதி இருக்கும், தாயார் சந்நிதி இருக்கும், சக்கரத்தாழ்வார் சந்நிதி எல்லாம் ஒரே சந்நிதி, ஒரே கோயிலுக்குள்ள இருக்கும். ரொம்ப புராண கோயில்கள். 12 ஜோதிர்லிங்கம், 11 சக்தி பீடம், 108 வைணவ ஸ்தலங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப பழமையானது. அப்புறம் என்ன பண்ணாங்க, நம்ம மக்கள் வந்து அவங்கவங்க தெருக்கு ஒரு கோயில கட்டிட்டாங்க. தெருக்கு ஒரு கோயில கட்டி, அரசடி விநாயகரு, ரயிலடி விநாயகரு, மரத்தடி விநாயகரு, முச்சந்தி விநாயகரு, ஆலமரத்து விநாயகரு நெறைய விநாயகர் வச்சுட்டாங்க. போற வழியெல்லாம் தோப்பு கரணம் போட்டு கன்னத்துல போட்டுட்டு போய்க்குவாங்க. அந்த வழியா போம்போது தோப்பு கரணம் போடுவாங்க. அத கூட சயின்டிஃபிக்கா கண்டுபிடிச்சாங்க. தோப்பு கரணம் போடுறதுனால உடம்புக்கு நல்லது அப்படி. தோப்பு கரணத்த 2 காதையும் புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து எந்திரிச்சா அது ஒரு எக்ஸர்சைஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு கண்டுபிடிச்சாங்க சயின்டிஸ்ட். ஸோ எனிவே இந்த மாரி வழிபாடு. கணபதி வந்து முக்குக்கு முக்கு, சந்திக்கு சந்தி வழிபடுறது, ஆ மனிதர்கள் எப்படியாவது இந்த பௌதீகத்துல தடசங்கள் நீங்கணும் அப்படிங்கிற பேர்ல அந்த தேவதை வழிபாட்டுல ஈடுபடுறாங்க. அது இன்னைக்கு ரொம்ப முதல்ல தேவதை வழிபாடா இருந்து இப்ப அது விளையாட்டா போச்சு. கணபதி வழிபடுறது இப்ப விளையாட்டா போயிடுச்சு. அ ஒரு சினிமா படம் வந்து அந்த மாரி கணபதிய பண்ணிடுறாங்க. ஜெயிலர் கணபதி, பிகில் கணபதி, அந்த சினிமா நடிகர் மாரி கணபதிக்கு வேஷம் போட்டு விட்டுர்றாங்க. கணபதி கித்தார் வச்சிருக்கிறாரு, கணபதி மோட்டார் பைக் ஓட்டுறாரு, கணபதி கார் ஓட்டுறாரு, ஆகாசத்துல பறக்கிறாரு. ஆக மொத்தத்துல இத வந்து கேலி ஆக்கிட்டாங்க. இந்த விநாயகர் வழிபாட விநாயகர் சதுர்த்திங்கிற பேர்ல கேலி ஆக்கிட்டாங்க. கேலி கூத்தாக்கிட்டாங்க. அது நீங்க தமிழ்நாட்டுக்கெல்லாம் வந்தீங்க, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும். இங்க மலேசியால, அப்புறம் மற்ற இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்னென்ன கோமாளித்தனம் எல்லாம் பண்றாங்க. விநாயகர வந்து விசர்ஜனம் பண்ணுவாங்க. விசர்ஜனம் பண்றது அப்டின்னா, விக்கிரக வழிபாட்டுல நெறைய ம் நிலைகள் இருக்கு. விக்கிரக ஆராதனை. முதல்ல விக்கிரக வழிபாடு செய்றதுக்கு தகுதி வேணும். ஒருத்தர் விக்கிரக வழிபாடு செய்யணும்னா, அவர் வந்து ஆன்மீக குருட்ட போய் தீட்சை வாங்கி, பிராமண தகுதி பெற்றதுக்கு அப்புறம் தான் விக்கிரக ஆராதனை செய்யணும். ரொம்ப தூய்மையாக, மனம் தூய்மையாக, உடல் தூய்மையா, அப்படிலாம் இருந்து ஒருத்தரு விக்கிரக வழிபாடு செய்வதற்கு ஆன்மீக குருவுடைய ஆசீர்வாதம் பெறணும். சரி அது ரொம்ப கஷ்டம் என்னால, அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, விக்கிரக வழிபாடு பண்ணாம போட்டோல வழிபட்டாங்க.
வீட்டுக்கு ஃபோட்டோ மாட்டி வச்சுக்கலாம். ஃபோட்டோல வழிபடுறது. முன்ன காலத்துல எல்லார் வீட்டிலயும் விக்கிரகம், பிராமணர் வீட்ல எல்லாம் விக்கிரகம் இருக்கும். சாலக்கிராம் ஷீலா இருக்கும். விக்கிரக வழிபாடு செய்வாங்க. சரி, அது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி ஃபோட்டோ வழிபாடு செஞ்சாங்க. சரி, அட்லீஸ்ட் இது இப்படி ஃபோட்டோ வழிபடுறோமே, படத்துல வழிபடுறோமே, திருவிழாவுக்காக வேண்டி ஒரு விக்கிரகம் செய்வோம். அப்ப அந்த விக்கிரகத்த தொடர்ந்து வழிபடக்கூடாது. திருவிழா காலத்துல மட்டும் ஒரு 10 நாளைக்கு, இல்ல ஒரு 4, 5 நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, அது வந்து மண்ணால செய்வாங்க. களிமண்ணால. களிமண்ணால அந்த விக்கிரகம் செய்து, அதுல அந்த தேவதைய வர வச்சு, அவங்களுக்கு பூஜை எல்லாம் செஞ்சு, நிவேதனம் செஞ்சு, வழிபாடு பண்ணிட்டு, அந்த வழிபாடு முடிஞ்ச உடனே மரியாதையோட, "ஐயா, என்னால தொடர்ந்து உங்கள வழிபட முடியாது. அதனால நான் உங்கள விசர்ஜனம் பண்ணிடுறேன்." அந்த தேவதைய அந்த விக்கிரகத்துல கூப்பிட்டு வழிபாடு பண்ணிட்டு, இதுக்கு நெறைய நெறைய டிஃபரெண்ட் வொர்ஷிப் இருக்கு. வேதங்கள்ல பல்வேறு வழிபாட்டு முறை சொல்லியிருக்கு. சிலப்ப என்ன பண்ணுவாங்க, யாகம் பண்ணும்போது கலசம் வச்சு, அந்த கலசத்துல அந்த பகவானை ஆவாகனம் பண்ணுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு நரசிம்ம யாகம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நரசிம்மருக்கு ஒரு யாகம் செய்ய போறாங்க. அந்த நரசிங்க யாகம் பண்ணக்கூடிய யாகசாலையில, யாக சாலைய சுத்தி கலசம் வச்சிருப்பாங்க. அந்த கலசத்துல மா இலையெல்லாம் வச்சு, தேங்காவெல்லாம் வச்சு, மந்திரம் மூலமா மானசீகமா நரசிம்ம தேவர் அதுல பிரார்த்தனை பண்ணி அங்க பகவான வர வைக்கிறது. ரொம்ப அன்போட, பக்தியோட மந்திரங்கள்லாம் சொல்லி, மானசீகமாக நரசிம்ம மூர்த்தி அங்க எழுந்தருளப்படுறது. நரசிம்மர் வந்ததுக்கு அப்புறம் இந்த யாகமெல்லாம் செஞ்சு அவர திருப்திப்படுத்தி திரும்பி அனுப்பிச்சு வச்சிரணும். ஐயா நரசிம்மரே, ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த யாகத்துல வந்து கலந்துக்கிட்டீங்க. எங்கள அனுக்கிரகம் பண்ணுங்க. எங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு, திரும்பியும் அந்த கலசத்த அவர வந்து அ திரும்பி அனுப்பிச்சு வச்சுறது. இது ஒரு வகையான வழிபாடு. கலசத்துல இறைவனை வழிபடுறது. அதுக்கப்புறம் இந்த விசர்ஜனம் பண்றது. ஒரு ஒரு களிமண்ணாலயோ இல்ல மண்ணாலயோ ஒரு விக்கிரகம் செய்து, அதை சிறிது காலம் வழிபட்டு அப்புறம் விசர்ஜனம் பண்ணிறது. அப்ப இந்த விநாயகர் சதுர்த்தி இப்படிதான் வந்தது. விநாயகர வந்து வீட்ல வச்சு வழிபடுறதுக்கு முடியாதவங்க என்ன பண்ணாங்க, இந்த விக்கிரகத்த வந்து ஒரு மண்ணால செஞ்சாங்க. செஞ்சு ஒரு சிறிது காலம் வழிபட்டுட்டு, அதுக்கப்புறம் அது கிணற்றுலயோ, ஆற்றுலயோ, குளத்திலயோ போய் கரைச்சிருவாங்க. அந்த விநாயகர்ட்ட பிரார்த்தனை பண்ணி, நீங்க எங்களுடைய பண்டிகையில வந்து கலந்துக்கிட்டீங்க. எங்களுடைய பிரார்த்தனைய ஏத்துக்கிட்டீங்க. எங்க நிவேதனமெல்லாம் ஏத்துக்கிட்டீங்க. அதனால உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றின்னு வழிபாடு பண்ணிட்டு, அவங்கள அப்படியே கொண்டு போய் விசர்ஜனம் பண்ணிருவாங்க. நம்ம ஊர்ல இப்ப என்ன பண்றாங்க, நான் சொன்ன மாரி, கித்தார் வச்சிருந்த விநாயகரு, பைக் ஓட்டுற விநாயகர்லாம் வச்சுட்டு, அது எதுல பண்றது? பூரா அந்த இதுல பிளாஸ்டிக்ல, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல. இந்த செவுத்துல சுண்ணாம்பு போட்டு தேய்ப்பாங்க இல்லையா? அதுலலாம் விநாயகர பண்ணிறது. அத பண்ணிட்டு கொண்டு போய் எங்க தண்ணீல கரையும். ஒரு தடி எடுத்து அடிச்சு, உடைச்சு, கால வச்சு மிதிச்சு, அநியாயம் பண்ணுவான். எவ்வளவு பேர் இத பார்த்திருக்கிறீங்க? யாரா பார்த்துருந்தீங்கன்னா கை தூக்குங்க. விநாயகர அடிச்சு உடைக்கிறது. எதுல பண்ணணும்னே தெரியாம பண்ணிட்டாங்க. என்ன பண்ணணும்னே தெரியாது. இந்த வழிபாடு எதுக்கு? ஏன் பண்ணணும்? எதுக்கு பண்ணணும்? ஒண்ணுமே தெரியாது. அது வந்து சமுதாயத்துக்கு பெரும் தொந்தரவுன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணேதி பாஞ்சராத்திக விதிம்பினா ஐகாந்திக ஹொரேர் பக்தி உத்பாதாயேவ கல்பதே. ஸ்ருதினா வேதம். ஸ்மிருதினா வேதங்களில் வழிவந்த நூல்கள். புராணங்கள், பாஞ்சராத்திக விதி. இதுல சொல்லாத வழிபாட்டு முறைகள நம்ம மக்கள் உருவாக்குனா, இந்த மக்களா வந்து தான் தோன்றித்தனமா வழிபாடு செய்றது வந்து சமுதாயத்துக்கு பெரும் தொந்தரவு தான். என்ன பண்ணுவாங்க? விநாயகர் சதுர்த்திங்கிற பேர்ல முக்குக்கு பெரிய ஒரு விநாயகர் சிலைய வச்சிருவாங்க. ரொம்ப பிரம்மாண்டமா வச்சிருவாங்க. காசெல்லாம் வசூல் பண்ணி, வீட்டுக்கு வீடு காசெல்லாம் வசூல் பண்ணி, பெரிய பிரம்மாண்டமான விநாயகர். அத எதுல பண்ணியிருப்பாங்க? மண்ணுல இல்ல. பிளாஸ்டிக்ல, இல்ல பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல, இல்ல இந்த ஃபைபர்ல இந்த மாரி பொருட்கள்ல பண்ணிருவாங்க. அப்புறம் தெருவு நெடுக ஸ்பீக்கர போட்டு விட்டுருவாங்க. முதல் பாட்டு மட்டும் விநாயகர பாடுற மாரி இருக்கும். கஜானனனே கணாதிபனே அப்படின்னு பாடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படி போடு, போடு எல்லாம் சினிமா பாட்டு தான். ஒரே ஒரு பாட்டு மட்டும் கணபதிக்கு போட்டு விட்டுருவாங்க. அப்புறம் ஊர்ல 2 நாளைக்கு ஒருத்தனும் தூங்க முடியாது. எல்லாம் சினிமா சினிமா பாட்டா போட்டுருவாங்க. பெரிய பெரிய ஸ்பீக்கர் வச்சு. அதோட அந்த அலப்பறை விடுவாங்களா? விடமாட்டாங்க. அதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க? அத வந்து கரைக்கிறேன்னு சொல்லி வண்டிய புடிச்சு, வண்டியா வந்து அந்த பெரிய விநாயகர் சிலைய ஏத்திக்கிட்டு, ரோட்லலாம் வந்து குத்தாட்டம் போட்டு, ட்ரம்ஸ் அடிச்சு, சினிமா பாட்டெல்லாம் போட்டு, ஆரவாரம் பண்ணி, சமுதாயத்துக்கு பெரும் தொந்தரவு தான். இதுதான் வந்து ரஜோகுண வழிபாடு. இது வழிபாடே அல்ல. அங்க விநாயக மூர்த்தி இல்ல முதலாவது. விநாயக மூர்த்தி எங்க இருப்பாரு?
விநாயகமூர்த்தி எங்க இருப்பார்? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. விநாயகமூர்த்தி என்ன பண்ணுவாரு? எங்க இருப்பார்? விநாயக பெருமான். அவருக்கு பிடிச்சது என்னது? கவிதா மாதாஜி. பிரபு ஹரே கிருஷ்ணா பிரபு பிரணாம் பிரபு ம். பிரபு கோலோகம்ல இருப்பாங்க பிரபு விநாயகர். கோலோகத்துல இருக்க மாட்டார் விநாயகர். விநாயகமூர்த்தி என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து ஹரிநாமம். எப்பவுமே வந்து பகவானுடைய லீலைகளை கேட்டுக்கொண்டே இருப்பார். பெரிய காது அவருக்கு. பகவானுடைய லீலைகளை கேட்பார். விநாயகர் யாருடைய சீடரு? அவருடைய குரு யாரு? விநாயகருடைய குரு. விநாயகருக்கும் குரு இருக்கார். கிருஷ்ணரே குரு ஏத்துக்கும் போது விநாயகர் குரு ஏத்துக்க மாட்டாரா என்ன? விநாயகருடைய குரு யாரு? வியாசர் நரசிம்ம ஆ, பிரபு, பதில் சொல்றவங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி கொலக்கட்டை வந்து ஃப்ரீயா கொடுப்போம். ம். அகஸ்தியர் நரசிம்மர், இன்னும் ஆளுக்கால் வியாசர் ஒரு பிரபு. இருங்க ஒருத்தரா கை தூக்குங்க முதல்ல. ஒருத்தர் ஒரு பேரை சொல்றீங்க. இங்க யாரு கை தூக்கி இருக்கிறாங்க? கவிதா மாதாஜி சொல்லுங்க. பிரபு வியாசர் தானே பிரபு. அவர் சொல்ல சொல்ல இவர் எழுதினாரு மகாபாரதம். இப்ப நீங்க குருவா நீங்க இருக்காரு. நீங்க என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. நான் தான் கேள்வி நீங்க பதில் தான் சொல்லணும். Okay, பிரபு. வியாசர் பிரபு ஹரே கிருஷ்ணா. வியாசர் சரியா சொல்றீங்களா? லாக் பண்ணிடலாமா? Yes, பிரபு. உங்க பதில் சரியா இருந்தா உங்களுக்கு ஒரு கொலக்கட்டை கிடைக்கும். ஓகேவா? சரியா? Okay, பிரபு. அவங்க வியாசர்னு சொல்லியிருக்காங்க. கபிலா மாதாஜி என்ன சொல்றாங்க? हरे कृष्णा प्रभु जी। ம். व्यासर प्रभु जी। நீங்க வியாசர் தான் சொல்றீங்களா? லலிதா மாதாஜி, ஸ்ரீலலிதா மாதாஜி. பிரபு நரசிம்மர் பிரபு. நரசிம்மரா? அதனாலதான் நான் நரசிம்மர் ஆமா பகவான் ஆச்சே. நரசிம்மர் வந்து ஆமா பகவான். நரசிம்ம பகவான் தான் பிரபு அவருக்கு குருவா ஆ, இருக்கிறதுனாலதான் பிரபு இல்ல இல்ல. அவருக்கு விக்ன விநாயகன். விநாயகருடைய குரு வந்து வியாசதேவர். வியாசர் தான் ஆச்சாரியன் விநாயகர். நீங்க வந்து பத்ரிகாசிரமம் போனீங்கன்னா, பத்ரி விஷால் கோயில், பத்ரிநாத் கோயிலுக்கு மேல இன்னும் கொஞ்சம் டிராவல் பண்ணோம்னா மானான்னு ஒரு கிராமம் வரும். அதுதான் இந்தியாவுடைய பார்டர். அந்த பக்கம் அதுக்கப்புறம் சைனா. அங்க வந்து மானாங்கிற வில்லேஜ்ல சரஸ்வதி நதி இருக்கு. சரஸ்வதி நதி அங்கதான் உற்பத்தி ஆகுது. அந்த சரஸ்வதி நதிக்கரையில வியாசருடைய குகை இருக்கு. வியாசருடைய குகைக்கு போற வழியில கணபதி குகா, கணபதியோட குகை இருக்கு. அங்கதான் கணபதி இருந்தார். என்ன பண்ணாரு? கணபதி வியாசர்ட்ட பாடம் படிச்சுக்கிட்டாரு. மாணவருக்கு ஒரு சேவை கொடுத்தாரு. என்ன பண்ணணும்? நீங்க மகாபாரதம் எழுதணும். நான் சொல்ல நீ மகாபாரதம் எழுதணும்னாரு. விநாயகருக்கு ரொம்ப சந்தோஷம். பகவானுடைய லீலைகள் எழுதுறது யாருக்கு தான் கஷ்டமாகும். ஆனா விநாயகர் ஒரு கண்டிஷன் போட்டாரு. நீங்க நிறுத்தாம சொல்லணும்னாரு. நான் வேகமா எழுதுவேன். நீங்க நிறுத்தாம சொல்லணும். மூச்சு விடாம அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும். சோ அந்த மாதிரிலாம் ஒரு லீலை நடந்தது. அப்பதான் அவருக்கு விநாயகருக்கு வந்து ஏகதந்தான்னு பேர். ஏகதந்தா. நீங்க விநாயகர் கோயில்ல பார்த்தா ஒரு தந்தம் தான் இருக்கு. ஒரு தந்தம் உடைஞ்சிருக்கு. ஒரு தந்தம் உடைஞ்சிருக்கும். ஒரு தந்தம் ஏகதந்தாய. ஏகதந்தா. ஒரு தந்தத்தை வச்சு தான் அவர் எழுதினார் மகாபாரதம். அது ஏகதந்தா. சோ வியாசருடைய சீடர் விநாயகமூர்த்தி, விநாயக பெருமான். அவர் எப்பவுமே மகாபாரத கதை, அதாவது பகவானுடைய லீலைகள், கிருஷ்ணருடைய லீலைகளை கேட்பதிலும், பாடுவதிலும் தான் அவருக்கு ஆர்வம். அவர கொண்டு வந்து நடு ரோட்ல உட்கார வச்சு, சினிமா பாட்டெல்லாம் போட்டு, அவரு பாவம். அவர் அங்க இருப்பாருங்கிறீங்க. அவர் அங்க இருக்கவே மாட்டாரு. இவரு சும்மா ஏதோ ஒரு பொம்மைய கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான். அதுவும் நான் ஒரு சமயம் பார்த்தேன். நான் ஒரு சமயம் எங்கேயோ போயிட்டு இருக்கிறேன். எங்கேயோ வெளியில கோயில் விஷயமா, வேலை விஷயமா போறேன். சேவை விஷயமா. அது வந்து ஏதோ பரீட்சை சமயம் ஆயிப்போச்சு. குழந்தைகள்லாம் பரீட்சைக்கு போறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. வண்டி பூரா லைனா நிக்குது. எல்லா வண்டியிலயும் ஆட்டோல பெரிய பெரிய விநாயகர் ஏத்திட்டு, எல்லா வண்டியிலயும் விநாயகரு. அந்த எல்லா வண்டியிலும் பெரிய பெரிய ஸ்பீக்கரு. அந்த 2 ஸ்பீக்கரும் அலறுது. பக்கத்துல போனா ஹார்ட் அட்டாக் இருக்கிறவங்க செத்து போயிருவாங்க. அந்த மாரி அலறும். அதுலயே உட்கார்ந்திருப்பாங்க பக்கத்திலேயே. ரஜோகுண, தமோகுண வழிபாடு. ஏன் வழிபடணும்? எதுக்கு வழிபடணும்னு தெரியாது. யார வழிபடணும்? ஏன் வழிபடணும்? எதுக்கு வழிபடணும்? ஒண்ணுமே தெரியாது. இதை வந்து அவர்கள் பக்தி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது பக்தி இல்ல. அங்க விநாயகரும் இல்ல, அது பக்தியும் இல்ல. இப்ப விநாயகர் எப்படி வழிபடணும்? அந்த லீலைகளை நினைவில் கொள்ள வேண்டும். ஓ விநாயக பெருமானே! நீங்க வந்து மகாபாரதம் எழுதினீங்க. நீங்க எப்பவுமே உங்க தந்தத்தால, உங்களுடைய தும்பிக்கையில பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை தாங்கி இருக்கீங்க. நீங்க எப்பவுமே பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்றீங்க. அவர் என்ன பண்ணாரு? அது மாரி விநாயகருடைய லீலைகளை வந்து ஸ்மரணம் பண்ண, அத பத்தி கேட்கணும். விநாயகருடைய மகிமையை கேட்கணும். என்ன பண்ணாரு? யார் இந்த உலகத்த முதல்ல சுத்தி வராங்களோ அவங்க தான் ஞான பலன்னு சொன்னாங்க.
யார் வந்து ஒரு நாள் பரீட்சை வச்சார் சிவபெருமான் தன் 2 மகன்களை கூப்பிட்டு. ஒருத்தர் வந்து மயில் வாகனன், ம், முருகப்பெருமான் சுப்பிரமணியன் அவரையும் கூப்பிட்டு 2 பிள்ளைகள்ல யார் முதல்ல உலக சுத்தி வர்றீங்களோ அவங்களுக்கு தான் ஞானப்பழம். இதோ உடனே வந்து விடுகிறேன். சுப்பிரமணியர் வந்து மயில் வாகனத்தை எடுத்துட்டு போயிட்டார். மயில் வாகனத்துல பறந்து போயிட்டார். கணபதி என்ன பண்ணுவாரு? ஒரு பெரிய உடம்பு, தொந்தி வயிறு, லம்போதரா, லம்ப உதிரா, உதிரம்னா வயிறு, பெரிய வயிறு அவருக்கு, லம்போதரா. அவர் என்ன பண்ணாரு? என்னால அப்படி உலகெல்லாம் சுத்தி வர முடியாது. அவர் மூஞ்சூர் எலி வேற அவர் வாகனம். முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம். இவருடைய வாகனம் மூஞ்சூர் எலி. இந்த எலிய வச்சு எப்படி உலகத்தை சுத்தி வர்றது? அவர் பார்த்தாரு. என்ன பண்ணாரு? இந்த உலகமே ஹரிநாமத்துல தான் அடைக்கலம் கொண்டிருக்கு. பகவான் நாமத்தை விட உயர்ந்தது எதுவும் இல்ல. என் தாய் தந்தையர் உட்பட பகவான் நாமத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். மகாதேவர் வந்து ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ர நாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ராம நாமத்துல அனைத்தும் அடங்கி இருக்குன்னு என்னுடைய தந்தையார் சிவபெருமான் எப்பவும் ராமருடைய புகழ் பாடிட்டே இருக்காரு. என் தாயார் பார்வதி தேவி அவதான் ஜெகன் மாதா. இந்த ஜெகத்துக்கே தாய் தந்தை இவங்க 2 பேரும். அப்ப இவங்களும் சுத்தி வந்தா போச்சு அவ்வளவுதானே அப்படின்னு ராமன் நாமத்தை சொல்லிட்டே என்ன பண்ணாரு? கணபதி அவங்க அப்பா அம்மாவை சுத்தி வந்து ஞானப்பழத்தை அறிவோட வாங்கிட்டார். பாத்தீங்க எவ்வளவு புத்திசாலி அவர். ஜெகன்மாத இந்த இந்த உலகத்துக்கு வந்து நாம இருக்கிற உலகத்துக்கு தேவி தாமம்னு பேர். இதுவும் பிரம்மசம் இதுல இருக்கு. தேவி தாமம். தேவி தாமம் மகேஷு. அது எந்த இடத்துல வரும்? மாயாகி யஷ்ய ஜெகதண்ட சதானி சூதே துன்ய தத் விஷய வேத விதாயமான இல்ல அது இல்ல. சிருஷ்டி ஸ்ருதி பிரளய சாதன சக்தி ரேகா சாயே வயஷ புவனானி விபரிதி துர்கா இல்ல அதுவும் இல்ல. ஏதோ ஒரு ஸ்லோகத்துல தேவி தாமம் வரும். இந்த உலகத்துக்கு இந்த ஜட உலகம் வந்து இந்த பூலோகம் வந்து தேவி தாமம். யாரு? சிவபெருமானுக்கும் பார்வதி தேவியோட இன்சார்ஜ் அவங்க தான். அவங்க பொறுப்புல விட்டாரு பகவான். இந்த ஜட உலகத்தை வந்து சிவபெருமானுடைய பாதுகாப்புலையும் லட்சுமி தேவியுடைய பார்வதி அவங்க தான் ஜெகன் மாதா. அவங்க பாதுகாப்புல விட்டாங்க. அதனால கணபதி என்ன பண்ணாரு? நான் ஏன் உலகத்தை சுத்தி வரணும்? என் தாய் தந்தையர் தான் எனக்கு உலகம். அவங்க தான் இந்த உலகத்தை பராமரிக்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க, படைக்கிறாங்க. சிருஷ்டி ஸ்ருதி பிரளய சாதன சக்தி ரேகா சாயேவ யஸ்ய புவனானி பிபர்தி துர்கா. இந்த துர்கா தேவி பார்வதி தான் படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லா சக்தியும் அவங்களுக்கு கொடுத்திருக்காரு. சக்தி யாருடைய சக்தி? அவங்க விஷ்ணு சக்தி, விஷ்ணு துர்கா. யாருடைய விருப்பம்? இச்சான ரூபம். யாருடைய இச்சா? கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜா. கோவிந்தன் தான் ஆதி புருஷன். அத வந்து மகாதேவர் கணபதி என்ன பண்ணாரு? ராமநாம சொல்லி அப்பா அம்மாவை சுத்தி வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா, ரொம்ப புத்திசாலித்தனமா பழத்தை வாங்கிக்கிட்டாரு. பாவம் முருகப்பெருமான் உலகெல்லாம் சுத்தி வந்தாரு. அதுக்குள்ள கணபதி பழம் வாங்கிட்டாரு. கோவத்துல போய் அவர் பழனி மலையில் நின்றதா சரித்திரம். பழம் நீ அப்பா ஔவையார் பாட்டி பாடுறாங்க இல்லையா? அப்புறம் சமாதானம் பண்ணி முருகரை கூப்பிட்டு வந்தாங்க. இதெல்லாம் ஒரு அழகா லீலைகள். அப்ப என்னாச்சு? கணபதி இந்த 2 விஷயம். ஒன்று பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் செய்வது. அப்புறம் அவர்தான் ஆதி புருஷன். ஆதி புருஷன், ஆதி மூலம். இத தெரிஞ்சுக்காதவங்க என்ன பண்றாங்க? கணபதியும் போட்டு கஷ்டப்படுத்தி, அவருடைய போதனைகளையும் கேட்காம, அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஒரு உபதேசங்களையும் பின்பற்றாம, மனம் போன போக்குல அவரை வழிபடுறாங்க. அப்புறம் எங்க அனுகிரகம்? பகவானையும் மறந்தாச்சு. தேவதை வழிபாடாவது ஒழுங்கா பண்றாங்களா? அதுவும் கிடையாது. சரி பண்ற தேவதை வழிபாடையாவது ஒழுங்கா பண்றாங்களா? அதுவும் இல்ல. அதுலயும் பூரா புலனின்பம், சினிமா, பாட்டு, குத்தாட்டம். இப்படி வந்து மடமை நிறைந்த மனிதர்கள். மடமை. முட்டாள்தனமான வழிபாடு. அதனால இங்க கணபதி அவருக்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. நிறைய லீலைகள்ல கணபதி வருவார். ராவணன் வந்து அம்மா சொன்னா கைகசி, அடே ராவணா, ஏண்டா இப்படி இருக்க? காம வயப்பட்டு உன்னை நீ இழந்து விட அழித்துக் கொள்ளாதே. நீ மகாதேவரை வழிபட்டு கைலாசம் சென்று ஆத்மலிங்கம் எடுத்து வா அப்படின்னாங்க. ஆத்மலிங்கத்தை கொண்டு வந்து லங்கையில பிரதிஷ்டை பண்ணு. நம் குலதெய்வம் மகாதேவரடா ராவணா. ஓ கைலாசத்துக்கு போய் மகாதேவருடைய காலில் விழுந்து எப்படியாவது ஒருத்தது லிங்கம் வாங்கிட்டு வா, ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டு வா, வழிபாடு பண்ணு. அப்படியே ஆகட்டும் சொல்லி போனார். போனவர் என்ன பண்ணார்? போனது வந்து ஆத்மலிங்கம் வாங்குறதுக்கு. அங்க போய் பார்வதியை பார்த்தோன்னே அவங்கள தூக்கிட்டு வரணும். பார்வதியை பார்த்தோன்னே
ராவணன் என்ன பண்ணாரு? பார்வதியோட அழகுல மயங்கி கைலாசத்தையே தூக்கிட்டாரு. கைலாசத்தையே நான் லங்கைக்கு கொண்டு போறேன். மகாதேவர் காலை வச்சு ஒரு அமுத்தினாரு. அவர் கை மலைக்கு அடியில மாட்டி. ராவனுடைய கை என்னாகும்? கைலாசத்து மலைக்கு அடியில மாட்டிரும். பெரும் முயற்சி பண்ணாரு கையில எடுக்கணும்னு. முடியவே இல்ல. மகாதேவர்ட்ட போய் போட்டி போட முடியுமா? சரணடைந்து விட்டார். தன் குடலை எடுத்து இசையாக இசைக்கருவியாக்குனார். தன் வயிற்றுல குடலை உருவி அதை இசைக்கருவியா மாத்தி பாடுறார். சங்கரா அப்படின்லாம் பாடி சங்கரனை மகிழ்விச்சு அவருடைய வரம் வாங்கிட்டார். மகாதேவர் தான் ஆசுதோஷாச்சு வெகு சீக்கிரமா சந்தோஷமாயிடுவாரு. இவர் புகழ்ந்து பாடினோடனே மகாதேவர் கேட்டார், உனக்கு என்ன வர வேணும்? பார்வதி என் கூட அனுப்புங்கட்டு போச்சு. பார்வதி சொன்னாங்க, ஐயோ என்னது இந்த அரக்கன் வந்து என்னைய போய் கேட்டா மகாதேவர் போன்னு சொல்றாரு. தென் பார்வதி ஒரு கண்டிஷன் போட்டாங்க. சரி நான் வர்றேன், ஆனா ஒரு கண்டிஷன், என்ன தவிர நீ வேற எந்த பண்ணி பார்க்க கூடாதுன்னு. சரி அப்படியே ஆகட்டும்னு வர. பார்வதிக்கு நல்லா தெரியும் என்னால முடியாது. ஏன்னா அசுரங்களுக்கு எப்பவுமே ஒன்ன விட ஒண்ணு பெட்டரா தெரியும் அசுரர்களுக்கு. இந்த அசுரன் என்ன பண்ணா, பார்வதி அழைச்சின்னு வரும்போது ஒரு நந்தவனத்துல ஒரு பொண்ணு விளையாடிட்டு இருக்கா, ரொம்ப அழகா இருக்கா. அவளை பார்த்தோன்னே பார்வதியை விட்டுட்டு அந்த பொண்ணு முன்னாடி போயிட்டு. கடைசியில யார் அது? மண்டோதரி. மண்டோதரி கூட்டிட்டு வந்தா லங்கைக்கு. அப்பவே கைகை சொன்னா, அட பைத்தியக்காரா, உன்னை வந்து ஆத்மலிங்கம் எடுத்துன்னு வர சொன்னா மண்டோதரி கூட்டின்னு வந்திருக்கியா? இந்த திரும்பவும் போய் மகாதேவரை குதிச்சு பாடி தவம் செஞ்சு ஆத்மலிங்கம் வாங்கிட்டு வர. இந்த ஆத்மலிங்கத்தை மட்டும் லங்கைக்கு கொண்டு போயிட்டா அவன் அதீத ஆற்றல் படைத்தவன் ஆகி விடுவான். சோ கணபதி என்ன பண்ணாரு? தடங்கல் பண்ணிட்டார் அவரை கொண்டு போக விடாம. கோகர்ணான்னு இடம், இப்ப நீங்க கோவான்னு இருக்கு இல்லையா, புலன்பத்துக்கான இடம் ஆயிடுச்சு கோவா. அது கோகர்ணா. அங்கதான் அந்த ஆத்மலிங்கம் இருக்கு கோகர்ணால. மகாதேவர் அந்த லிங்கத்தை எடுத்துன்னு வரும்போது, சாரி ராவணன் அந்த மகாதேவர லிங்கத்தை எடுத்துன்னு வரும்போது கணபதி குறுக்கிட்டு அவர் வந்து தடசம் பண்ணி அவர் அங்க வச்சிருவார், பிரதிஷ்டை பண்ணிடுவார். லங்கைக்கு போக விடாம செஞ்சுட்டார். சோ கணபதி தடங்களை செய்யவும் செய்வார், தடங்களை நிவர்த்தி பண்ணவும் செய்வார். தேவைப்படும் போது தடங்கள் பண்ணுவாரு, தேவைப்படும் போது நிவர்த்தி பண்ணுவார். அதாவது 2 விக்னா விக்னேஷா, விக்னநாசன விக்னேஷா. சோ இந்த விக்னநாசனன் யாரு? நரசிங்கதேவ். நரசிங்கதேவருடைய பாதத்தை தன் தும்பிக்கையில தாங்கியிருக்காருன்னு சொல்ற. அவர் தான் வினயங்களை தடுப்பவர், நரசிம்மமூர்த்தி. அவர் தான் கணபதியோட இஷ்டமூர்த்தி. நிறைய பேர். விநாயகா. எப்பவுமே நாயகன் யாரு? நாயகன்னா கிருஷ்ணர் தான். அவர் தான் நாயக், எல்லாருக்கும் நாயகன், எல்லா தேவர்களின் நாயகன். அவரை நினைத்து கொண்டிருக்கிறனால விநாயகர். கணங்களின் மாஸ்டர் கணேசன். லம்போதரன், பெரிய உதிரம் வைத்திருப்பவர். ஏகதந்தம், ஒரு தந்தம் வைத்திருப்பவர். இப்படி பல்வேறு சிறப்புகள். அதனால இந்த மாதிரி தேவதைகளை பற்றி பேசும்போது அவங்க எப்படி பகவானோடு சம்பந்தப்பட்டிருக்காங்க, எப்படி பகவானுடைய லீலையில இவங்க இந்த தேவர்கள் எல்லாமே தனித்து சுதந்திரமா செயல்படக்கூடியவங்க அல்ல. இவங்கெல்லாம் பகவானுடைய சிறிய அம்சம். நாமளும் பகவானுடைய சிறிய அம்சம் தான். நாமளும் பகவானுடைய அங்க உறுப்பு தான். தேவரும் பகவானுடைய அங்க உறுப்பு தான். நாமளும் ஜீவாத்மா தான், தேவர்களும் ஜீவாத்மா தான். ஆனா என்ன வித்தியாசம்? நம்மளோட அதிக சக்தி படைச்சவங்க. பகவானை சரணாகதி அடைஞ்சு சரண் பண்ணி இருக்கிறவங்க. தங்களுக்கு ஏதோ ஒரு துன்பம் வந்து விட்டால் உடனே பகவானை அடைக்கலம் கொள்றோம். இது தெரியாம இவ்வளவு காலமும் ஏன் வழிபடுறோம்னு தெரியாம நிறைய பேர் தேவதை வழிபட்டு இருக்காங்க. அப்போ கிருஷ்ணர் பகவத்கீதையில தெளிவா சொல்றார், அவர் தான் ஆதி புருஷன், ஆதி தேவன், தேவாதி தேவன், ஆதி தேவம். அர்ஜுனன் சொல்றாரு, கிருஷ்ணா நீங்க தான் ஆதி தேவன். பகவான் சொல்றார், நான் தான் ஆதி தேவன், தேவாதி தேவன், ஆதி தேவ். நிறைய தேவர்கள் இருக்காங்க. அதுல மகாதேவர், தேவர்கள்லாம் முதன்மையானவர் மகாதேவர், பிரம்மதேவர். இவங்க 2 பேருக்கும் மேல தேவாதி தேவன், தேவர்களால் ஆராதிக்கப்படும் தேவன், அவர் தான் பகவான் கிருஷ்ணர். தேவாதி தேவன், ஆதி தேவன், கோவிந்தமாதி புருஷம், ஆதி புருஷன். அவர் தான் ஆதி புருஷர். அப்ப பாகவதம் இதைத்தான் ஸ்தாபனம் பண்ணுது, கிருஷ்ணர் தான் ஆதி புருஷர். அப்ப நிறைய விநாயகர்கள் இருக்காங்க, நிறைய கணங்கள் இருக்காங்க. அந்த கணங்களுக்கெல்லாம் ஹெட்டா இருக்காங்க. விநாயகர் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் இவரு. அது மாதிரி நிறைய கணங்கள் இருக்காங்க. அதுல ஒருத்தர் இவரு, கணபதி, கணானன்.
ஸோ இப்படி எப்படி பார்த்தாலும் புராணங்கள்ல ஸ்கந்த புராணம், பிரம்ம வைவர்த புராணம், இந்த புராணங்கள் எல்லாம் விநாயகருடைய மகிமையை சொல்லியிருக்கு. அவர் எப்படி பகவானுக்கு சேவை பண்றாரு, எப்படி அவர் பகவானுடைய லீலைகளை ஸ்மரணை பண்ணிட்டு இருக்காரு. அது புரியாம பௌதிக ஆசையினால தேவதையை வழிபடுறதா பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு. காமேஸ்தத்தே ஹிருத ஞானா பிரபத்யந்தி அந்நிய தேவதா. பௌதிக ஆசையா கணபதி ஹோமம் பண்ணா எனக்கு எல்லாம் கிடைச்சிரும், என் தடசமெல்லாம் விலகி போயிடும். வீட்டுல கணபதி ஹோமம் பண்ணுங்க, பண்ணா உங்களுக்கு கஷ்டம்லாம் தீர்ந்து போயிடும். விநாயகர் எல்லாத்தையும் நீக்கிடுவாரு. தற்காலிகம் தான் எல்லாமே. என்னைக்கும் துன்பம் தீர போறது இல்ல. ஏன்னா ஜட உடல் எப்ப எடுத்துட்டோமோ, இந்த துக்காலத்துல எப்ப வந்தோமோ அப்ப எல்லாம் மாறி மாறி வரும். இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு எல்லாம் மாறி மாறி வரும். அப்ப இதெல்லாம் தற்காலிகமானதுதான். இந்த ஜட உடல் தற்காலிகமானது, இந்த ஜட உலகம் தற்காலிகமானது, தேவர்களும் தற்காலிகமானவங்க, தேவர்கள் கொடுக்கிற வரமும் தற்காலிகமானது. தேவருடைய ஆயுள் காலம் தற்காலிகமானது. அந்த இடத்துக்கு ஆள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. பிரம்மா போயிருவாரு, வேற ஒருத்தர் பிரம்மா வருவாரு. சூரியன் போயிருவாரு, அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் சூரியனா வருவாரு. சந்திரன்கிற பதவியிலிருந்து ஒருத்தர் போயிடுவாரு, அந்த பதவிக்கு வேற ஒருத்தர் வருவாரு. அந்த மாதிரிதான். இப்படி எதுவுமே நிலை இல்ல. நிலையானது என்னது? சனாதனம். நிலையானது, மாற்றம் இல்லாதது. கிருஷ்ணா சனாதனா, நிலையானவர், மாற்றம் இல்லாதவர். கிருஷ்ணனுடைய ஆன்மீக உலகம் சனாதனா, நிலையானது, மாற்றம் இல்லாதது. நம்ம ஆன்மா நித்தியமானவங்க, நாம நிலையானவங்க, மாற்றம் இல்லாதவங்க. பக்தி தொண்டு நிலையானது, மாற்றம் இல்லாது. கிருஷ்ணருக்கு செய்யும் பக்தி தொண்டு, கிருஷ்ணருக்கு பண்ணக்கூடிய சேவை சனாதனா, நித்தியமானது, மாற்றம் இல்லாதது. ரைட்? அதனால நீங்க நம்ம கணபதிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணணும்? ஓ கணபதி, நீங்க எப்பவுமே பகவான் சேவையில் ஈடுபடுறீங்க, என்னைய ஒரு சேவையில் ஈடுபடுத்துங்க. நான் எப்பவுமே பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கணும், நான் எப்போ அவருக்கு சேவை பண்ணணும், அந்த உறுதியை கொடுங்க, அந்த வைராகியத்தை கொடுங்கன்னு பிரார்த்தனை பண்ணணும். தேவதைகள்கிட்ட கிருஷ்ண பக்தி வேணும்னு பிரார்த்தனை பண்ணலாம். அதை விட்டு வேற எதுவும் பிரார்த்தனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால கொலக்கட்டை பண்ணி நம்ம பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும். பகவான் நிவேதனம் பண்ணிட்டு அதை கணபதிக்கு கொடுக்கலாம். பகவானுடைய பிரசாதம் தான் தேவதை சாப்பிடுவாங்க. ரைட்? ஸோ இது மாதிரி நிறைய லீலைகள் இருக்கு. ஜெகநாதபுரியில கூட ஒரு கணபதி பக்தான்னு ஒரு பக்தர் வந்தாங்க. அவர் ஜெகநாதரை பார்த்துட்டு, இவர் பகவான் இல்ல, இவருக்கு என்னுடைய ஆதி மூலம் இல்லைன்னு. ஜெகநாதர் பார்த்தாரு, இவர் இவ்வளவு தூரம் வந்துட்டு என்ன வழிபடாம போறாரு. ஆனா சாஸ்திரத்துல படிச்சிருக்காரு பரபிரம்மம் ஜெகநாதபுரியில இருக்கு அப்படின்னு. ஆனா அவர் படிச்சது ஆதி மூலம் யானை முகத்தவனா இருக்குன்னு. என்ன ஜெகநாதர் என்ன பண்ணாரு? அவர் பாவகிராகி ஜனார்த்தனா, அவர் பக்தனுடைய பாவம் அறிந்து அனுகிரகம் பண்றாரு. ஜெகநாதர் காமிச்சு கொடுத்தாரு, நான் தான் அந்த கணபதிக்கு ஆதாரம், நான் தான், எல்லா தேவர்களும் எங்கிட்ட இருந்தா தோன்றுறாங்க அப்படின்னு அவருக்கு ஆணை முகத்தவனா காட்சி கொடுத்தாரு. அன்னையில இருந்து என்ன பண்ணாரு? அவரு ஜெகநாதபுரியிலே தங்கிட்டார். தங்கி அந்த காலம் முழுவதும் அவருக்கு சேவை செஞ்சு அங்கிருந்தே உடலை விட்டு முக்தி அடைந்தார். அதனால ரொம்ப அழகழகான லீலைகள் இருக்கு. சோ அதனால இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தோட கன்க்ளூஷன் என்னது? பகவான் தான் ஆதி மூலம், ஆதி புருஷரா இருக்கார். அவர் கீழே தான் எல்லா தேவர்களும் அவருடைய சேவகர்களாக அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஹரே கிருஷ்ணா. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி.